Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.1ல இருக்க second sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, how to find 5 rational numbers between 1 and 2 வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல நம்ம பார்த்த செகண்ட் மெத்தட்ல தான் இந்த சம்ம பார்க்க போறோம். And now let's start. Exercise 1.1 Sum number 2. Find 6 rational numbers between 3 and 4. Okay. Now 3 and 4 க்கு நடுவுல 6 rational numbers find out பண்ணணும். இந்த சம்ம நம்ம 3 steps follow பண்ணி ஈஸியா find out பண்ணலாம். Step 1. Add 1 to number of rational numbers to be find. That is, எத்தனை rational numbers find out பண்ணணுமோ அதோட plus 1 add பண்ணிக்கணும். இங்க 6 rational numbers find out பண்ணணும். அப்ப 6 ஓட plus 1 add பண்ணிக்கோங்க. So which equals to 7. So இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது next step போலாம். Step 2. Multiply the number from step 1 to get equivalent fractions for the given number. That is, given numbers 3 and 4 ஓட equivalent fractions கண்டுபிடிக்கணும். Step 1ல நம்ம கண்டுபிடிச்ச 7 இருக்குது இல்லையா, 7 கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இந்த 3 and 4 இருக்கு இல்லையா, இதோட டினாமினேட்டரோட நம்ம 7 மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே 3 ஓட டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3/1. ஸோ டினாமினேட்டர் 1ன்னு அர்த்தம். விச் இதை 7 மாற்றணும்னா மல்டிபிள் வித் 7. அக்கார்டிங் டு மேத் ரூல், டினாமினேட்டரில் எதோட மல்டிபிள் பண்ணுறோமோ அதோட நியூமரேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கேயும் மல்டிபிள் வித் 7. அப்போ உங்கள் ஆன்சர் 21/7. சிமிலர்லி 4 வந்து டினாமினேட்டரோட 7 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 4 டினாமினேட்டரும் 1 தான். ஸோ இங்கேயும் 7 into 7 பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 7s are 28. ஸோ 28/7. இப்போ 3/1க்கு பதிலாக அதோட ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக 21/7 கிடைச்சிருக்கு. 4/1க்கு பதிலாக அதோட ஈக்குவல் ஃப்ராக்ஷனாக 28/7 கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் போகலாம். Step number 3. Find all the rational numbers between the equivalent fractions. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து 3/1 and 4/1க்கு givenல கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? After finding equivalent fractions, இந்த 3/1 என்னவாச்சு 21/7 ஆனிச்சு. இந்த 4/1 வந்து 28/7 ஆச்சு. இது வந்து 3 4ஓட equivalent fractions இல்லையா? இப்போ இந்த 21/7 and 28/7க்கு நடுவில் இருக்க நம்பர்ஸை find out பண்ணணும். That is 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7 and 27/7. கரெக்டா? ஸோ 28/7 தான் வந்து 4ஆ மாறிடும், 21/7 தான் 3ஆ மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 and 4க்கு நடுவில் 1 2 3 4 5 6 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சிம்பிள் ரைட்? ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ 3 and 4க்கு நடுவில் 6 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதோட ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ வி கெட் 7. அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் இந்த 7-ஐ 3 and 4ஓட டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணோம். ஸோ 3ஓட டினாமினேட்டர் 1, அதோட 7-ஐ மல்டிபிள் பண்ணோம். 4ஓட டினாமினேட்டர் 1, அதோட 7-ஐ மல்டிபிள் பண்ணோம். ஸோ அக்கார்டிங் டு மேத் ரூல், டினாமினேட்டர் மட்டும் பண்ணக்கூடாது, நியூமரேட்டரையும் பண்ணணும். ஸோ நமக்கு 21/7 and 28/7 ரெண்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைச்சது இன்ஸ்டெட் ஆஃப் 3 and 4. ஸோ 3க்கு பதிலாக 21/7, 4க்கு பதிலாக 28/7 கிடைச்சிருந்தது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுவில் இருக்க 6 ரேஷனல் நம்பர்ஸ் தான் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ hope you understand this concept. If you still have any doubts, comment your doubt, I will clarify. If you want to learn how 0 is a rational number, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. And CBSE class 9 chapter 1ல இருக்க exercise 1.1ல third sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also, don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thank you.